குடிப்பழக்கத்துக்கு ஆளானவங்கள நாம் ரொம்ப எளிதில் குற்றம் சாட்டிடுறோம். அவங்கள ரொம்ப கேவலமாகவும் நினைக்கிறோம். என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா உங்களால் ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து டீ குடிக்காமல் உங்களால் இருக்க முடியுமான்னு? அது எந்த அளவுக்கு ஒரு டார்ச்சராக இருக்குமோ அதே அளவுக்கு தான் குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் காலையில் ஈவினிங் அப்படின்னு மட்டும் கிடையாது, நமக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இல்லை எப்பெல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறோமோ அப்போ எல்லாமே நம்ம நாடுறது ஒரு டீ தான் இல்லை காஃபி. இது போல் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலில் அதிகப்படியான பித்தம் ஃபார்ம் ஆகுது. இது அதிகப்படியாக டீ குடிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த டீயை குடிக்காமலும் இருக்க முடியாது, குடித்தாலும் இது நமக்கு கொடுக்கக்கூடிய பித்தத்திலேருந்து நம்மளால் எப்படி விடுபடுறது அப்படின்னே தெரியாது. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் இன்னும் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, நான் கண்கூடாவே என்னோடய தாத்தாவை பார்த்துருக்கேன். அவர் காலையில் டீ காஃபியெல்லாம் குடிக்க மாட்டார். ஒரு பெரிய டம்ளரில் நீராகாரம் தான் சாப்பிடுவார். நான் வளர்ந்த பிறகு நீராகாரத்தை பற்றி புரிஞ்சுக்கும்பொழுது அது ஒரு அற்புதமான ஃபுட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா பல ரிசர்ச் ஆர்டிகல் மூலமா நமக்கு தெரிய வருது ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் ரொம்பவே நல்லது அப்படின்னு. இந்த இரவு மீந்த சாதத்தில் தண்ணியை ஊற்றி காலையில் அதை கரைச்சி சிறிய அளவு மோரோட சேர்த்து குடிக்கும் போது இது ஒரு அருமையான நீராகாரமாக மாறுது. மேலும் இரவு முழுக்க நம்மளுடைய உடல் ரொம்ப சோர்வாக காணப்படும், குறிப்பாக நம்மளுடைய ஜீரண உறுப்பு. இப்படி இருக்கக்கூடிய பொழுதுல காலையில் நாம் நீராகாரத்தை கொடுத்து நம்மளுடைய உடலை எழுப்பும் பொழுது இது முழு உடலுக்கும் உள்ளுறுப்புகளுக்கும் அவ்வளோ ஒரு அற்புதமான வழியில் செயல்படுது. இது ஆழ்ந்து உறங்கி கொண்டிருக்கிறவங்கள மெதுவாக தட்டி எழுப்புறதுக்கு சமமானது. இரவு முழுக்க ஸ்லோவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய உடல் கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்படையும். சரி, இந்த டீயை நாம அடியோட விட்டுடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி தேவையில்லை. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் 3 டீ 4 டீ குடிக்கிறேன் அப்படின்ற போது கண்டிப்பாக இதற்கு மாற்றுதலாக வேற ஏதாவது இயற்கையாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இது லாங் டேர்மில் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே நன்மை செய்யும். அந்த வகையில் நம்ம பார்க்குறது கொய்யா இலையால் செய்யப்பட்ட ஒரு டீ தான். கொய்யா பழத்துக்கு மட்டும் இல்லை, இந்த கொய்யா இலைகளுக்கும் அவ்வளோ ஒரு அற்புதமான மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதில் அதிகப்படியான விட்டமின் சி, பொட்டாசியம், நார்ச்சத்து, மேலும் நிறைய ஆன்டி ஆக்சிடன்ட்கள் இருக்குது. இதனால் உடலை புத்துணர்வு அடைய செய்யறதுல இதற்கு பெரும் பங்கு இருக்குது. இந்த கொய்யா இலைகளை ஒரு டீ மாதிரி நீங்கள் செய்து குடிக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும் போது இதுக்கு ஒரு அற்புதமான மருத்துவ வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடலாம், அதுவும் உங்களுக்கு நல்ல நன்மை கொடுக்கும். இந்த கொய்யா இலை டீயை செய்யறது ரொம்பவே சுலபம். ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா கொதிக்க வச்சிருங்க. தண்ணி நல்ல கொதிநிலைக்கு வந்த பிறகு ஒரு 5 to 6 கொய்யா இலைகளை பறித்து இந்த சுடுதண்ணியில் போட்டுடுங்க. அடுப்பு அணைச்சிடுங்க. இந்த பாத்திரத்துக்கு மேலே ஒரு மூடியை போட்டுருங்க. இப்படியே ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் விட்டுருங்க. இதற்கு பிறகு இதை எடுத்து நீங்கள் வடிகட்டி சிறிய அளவு தேனோ இல்லை வெல்லமோ சேர்த்து நீங்கள் குடிக்க வேண்டியது தான். உங்கள் உடலுக்கு செய்யக்கூடிய நன்மையில் இது ரொம்ப பெரிய பங்கு வகிக்கும். இது மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வரதுனால உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரை அளவை இது கட்டுக்குள்ளே கொண்டு வரும். இன்சுலின் அளவை ஒழுங்காக இதை மானிட்டர் பண்ணும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய கொழுப்பால் பாதிக்கப்படுறவங்க இருக்காங்க. இந்த கொய்யா இலைகள் ஆராய்ச்சி பூர்வமாக நிறுவனமானது நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப கேடு விளைக்கக்கூடிய எல்டிஎல் லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீனை இது குறைச்சி நமக்கு நன்மை தரக்கூடிய ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீனை அதிகப்படுத்துது. இதனால் நம்மளுடைய உடல்களில் செல்லக்கூடிய ரத்த நாளங்களில் முக்கியமாக இருதயத்துக்கு செல்லக்கூடிய பகுதியில் கொழுப்பு ஏற்பட்டு அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு மாரடைப்பு போல இருக்கக்கூடிய உயிர்கொல்லி நோய்கள் ஏற்படும். அந்த மாதிரியான பிளாக்ஸை இது ரொம்ப எளிதில் கரைக்கக்கூடியது. பெண்களுக்கு இந்த கொய்யா இலை டீ ரொம்பவே நன்மை செய்யக்கூடியது. இந்த மாதந்தோறும் வரக்கூடிய மாதவிடாய் காலங்களில் அதிகப்படியாக வயிற்று வலி ஏற்படும். இந்த வயிற்று வலிக்காக நீங்கள் தொடர்ந்து பெயின் கில்லர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டே இருந்தீங்கன்னா இது ஒரு பெரிய தொடர்கதையாக மாறும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்களில் நீங்கள் ஒரு ஃப்ளாஸ்கில் கொண்டு போகலாம். நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் வேறு எந்த மாதிரி இடத்துல இருந்தாலுமே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்பவே நன்மை தரும். மேலும் மலச்சிக்கல், வயிற்றில் அதிகப்படியாக மலை கட்டி இருக்கிறது, இல்லை வயிற்றை சுத்தம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராக்டை நீங்கள் கண்டிப்பாக குடிக்கலாம். நம்மளுடைய வயிற்று பகுதியில் நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட வகையான பாக்டீரியாஸை கூட இது அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டது. பேசிக்கலாகவே பார்த்தீங்கன்னா இந்த கொய்யா இலை டீக்கு ஒரு ஆன்டிமைக்ரோபியல் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இது நமக்கு நிறைய நன்மை தருது. வயிற்றுப்போக்கு இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை பயன்படுத்தலாம். இந்த கொய்யா இலைகளில் நிறைஞ்சு காணப்படக்கூடிய விட்டமின் சி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. இதன் கூடவே இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடன்ட்கள் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடன்ட்கள் இருக்கிறதுனால நம்மளுடைய உடல் வயதடையக்கூடிய தன்மையை இது தள்ளி போடுது. நம்மளுடைய உள்ளுறுப்புகள் கஷ்டப்படாமல் நியூட்ரலாக இருக்கிறதுக்கு இது உதவி செய்யுது. இதே டீயை இன்னும் கொஞ்சம் லார்ஜாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதாவது நீங்கள் குடிக்கிறதுக்கு சுடுதண்ணி பயன்படுத்துறீங்க அப்படின்னா அந்த தண்ணியில் ஒரு 30 கொய்யா இலைகளை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் இப்போ கண்டிப்பாக இந்த தண்ணிக்கு வந்துடும். இந்த தண்ணியை பயன்படுத்தி நீங்கள் குளிக்கும் பொழுது தலையில் இருக்கக்கூடிய பொடுகு, பெண் தொல்லை, மேலும் சருமம் பளபளக்கும். சருமத்தில் இருக்கக்கூடிய சில வகையான இன்ஃபெக்ஷன்ஸ், முக்கியமாக பெண்களுக்கு அவங்களுடைய நெருக்கமான பகுதிகளில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாமே இந்த எக்ஸ்ட்ராக்ட் ரொம்ப எளிமையாக தீர்த்து கொடுக்கும். இது போல பிரச்சனைகள் இருந்தால் தான் இதை பயன்படுத்தணும் இல்லை. இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தினா எந்த பிரச்சனையுமே உங்களை அணுகாது. இது போல இவ்வளவு நன்மை இருக்கக்கூடிய இந்த கொய்யா இலைகளை இதுக்கு மேலே பயன்படுத்துங்க. ஹெல்த்தியான வாழ்க்கையை வாழுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹெல்த்தியான லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹெல்த்தியா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.